பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. கண்ணார உம்மை காணுகார் பரமானந்தமே. நேற்று மீண்டும் என்று மாறாத ஜீவந்த கத்தாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், மயப்படுத்துகிறோம்ப்பா. ஆம் கத்தாவே, எபினேசர் இருந்து கத்தாவே 2024ஆம் ஆண்டை காண செய்த ஜீவனதான கத்த எப்பா இந்த 9வது மாதத்தின் கத்தாவே, அப்பா இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை கத்தாவே கிருபையாக காண செய்தீங்களே, அதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் நிர்மலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபப்பா. உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவில் அவஸ்தப்படி கத்தாவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்களை பாய்த்தீங்கப்பா. நான் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. நீதின் வலது கத்தை எங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டு மட்டும் கரம்பெடுத்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான நன்றி ராஜா. ஆம் கத்தாவே, இந்த ஆண்டை துவக்கும் போது கத்தாவை கொடுத்த வாக்குத்தத்தப்படி கத்தாவே, மலைகள் விலகினாலும் பருவதம் நிலைபெற்றாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று சொல்லி அப்போ அந்த ஆண்டை ஆரம்பித்து வைத்த தேவன் அப்போ அந்த 8.5 மாதங்கள் கத்தாவே எங்களோடு கூட உடைய கிருபையினாலே எங்களை சூழ்ந்து கொண்டு கத்தாவே என் குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான நன்றி ராஜா. இந்த நேரத்தில் கத்தாவே நான் தாழ்மையாக கத்தா மீண்டும் ஒரு முறை அப்பா எங்களை பார்த்து நாங்கள் சமர்ப்பிக்கிறப்பா. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாத்தையும் கிருபையாக ஒரு விஷயம் மன்னித்து அப்பா அவனை பரிசுத்தத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் கல்வி கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவன் ஆவின் கத்தாவே அப்பா எங்களை சுத்திகரிங்க ராஜா. ஆவியானவரே, இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. பாட போகிற பாடல்கள், கேட்க போகிற சத்தியங்கள், சாட்சிகள் ஒவ்வொன்றும் கத்தாவே எங்களை ஒவ்வொருக்கும் அப்பா பிரதிபலமாக மாற்றி தாருங்க ராஜா. வர தடைப்படுக்கும் பிள்ளைகளை கூட்டி கொண்டு வாங்கப்பா. சகலத்தையும் கத்தாவே நாங்கள் உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுத்து ஜபிக்கிறோப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமையாக நாம் பாவமாலை 10வது பாவமாலையை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 10, போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் எல்லோரும் என்ற பாடலை நாம் உற்சாகமாக நாம் பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையார் போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் பேரானை ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில்லாமை ஈந்திடுவார் ஈண்டு நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவரருள் ஈவாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பேரானை தேற்றியே தயவால் நிரப்புவாருன் வாழாலை பரபரந்தயவை சேந்தி பாய் போத போதோ போற்றிடு ஆன்மமேயன் மூடு உள்ளமே நீ
ராசிகள் யாவும் சபையாரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே. வணங்கி மகிழ்வாய். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரம இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னைங்களை பற்றி எண்ணித்தாரும் விரோதமாக குற்றங்கள் மன்னிக்கிறது போல இக்குற்றங்களுக்கு மன்னியோ. எங்கள் சூழ்நிலை பிரேசிக்கப்படாமல் செய்முச்சித்துக் கொள்ளும். ஆமென். மாறி மாறி வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட சங்கீதம் 116 வசனங்கள் 12 முதல் 19 வரை. Responsive reading is taken from Psalms 116 verses 12 to 19. சங்கீதம் 116 12 வசனம் முதல். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பார்த்து எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவே. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தாவே, நான் உமது அடியாளின் புத்திரனோ உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய ராபோஜனமாகிய பரிசுத்த நற்கருணைக்குரிய ஜெபம். எல்லா இருதயங்களும் எல்லா ரகசியங்களும் எல்லா விருப்பங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். எங்களுக்கு இறங்கி இந்த பரம்பரை எல்லாவற்றையும் எங்கள் திருப்பத்தில் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 19ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். ஜெபம் என கடவோம். ஆண்டவரே, சகல நற்கிரியைகளையும் நாங்கள் இடைவிடாமல் உற்சாக மனதோடு செலுத்தும்படிக்கு உம்முடைய கிருபையை எப்பொழுதும் எங்களுக்கு முன் செல்லவும் பின்தொடரவும் கட்டளையிட்டருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமர்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் மற்றும் 2ஆம் வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 வரை. எக்ஸோடஸ் சாப்டர் 36 வேர்ட்ஸ் 1 to 7. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேலும்
அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பெசலேயலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதலடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லோரையும் மோசே வரவழைத்தான். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களை எல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததுமல்லாமல் அதிகமாயும் இருந்தது. ஆமீன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத வசனம் வாசித்தாய். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verses 10 to 20. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்னியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்காவில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டு தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாபிராத் கையிலே வரப்பற்றி கொண்டபடினாலே நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தில் உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்னைக்கோ மகிமை உண்டாதாக. ஆமேன். வாசிப்புடைய குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. அவர் தமிழர் இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The Holy Gospel is taken from Saint Luke chapter 21 verses 1 to 4. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்கள். இயேசு கண்ணெறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போட்டிருக்கிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசு போடுவதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றவர்களை எல்லாரையும் பார்க்கிலும் அதிகமாக போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து கொடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டானதெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார் என்பது கிறிஸ்துவே
வானத்தையும் பூமியையும் காணப்படுதமான எல்லாவற்றையும் படுத்த வைக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேடி ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உண்டாக்கும் முன்னே தன் பிதாவினால் ஜனிக்கப்பட்டவர், தேவனுக்கு தெய்வமானவர், ஜோதி ஜோதியானவர், மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சரத்தை உண்டாக்கினவர், மனிதனாய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமத்துக்கு இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே கனிமத்தவதற்கு மனிதனானார். நமக்காக அதிகாரத்தில் சிலரைந்து பாடுபட்டு அர்ப்பணப்பட்டார். வேத வாக்கின்படி முன்னாளாவை திறந்தார். பரமத்துக்கு ஏறி பிதாவாசிக்கிறார். உயிரோடு அப்படி ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுத்தருமாய் பிதாவுக்கு பெயருமாய் பிதாவுக்கு மரணப்பட்ட சோதனைப்படுமாய் செய்தி மூலமாக உரைக்கிற பரிசுத்த ஆவியானவரின் விசுவாசிக்கிறேன். ஒரே புதான புத்தகத்தை விசுவாசிக்கிறேன். ஒரே ஞானஸ்நானம் தரிக்கிறேன். மரித்தொழுதலோ மரித்து ஜீவனிலே காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மிஸ்டர் சாம்சன் பாண்டி அவர்கள் தங்களது பிறந்தநாளை செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகனுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். திருமண நாள் வாழ்த்துக்கள். மிஸ்டர் ஜோசப் அண்ட் மிஸ்ஸஸ் ஜாக்லின் ஜோசப் தங்களது திருமண நாளை செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை பிள்ளைகளுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுற பிள்ளைகளுக்காக நான் கண்களை மூடி ஜெயிப்போமா? கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர். நீரினோ வரும் காலமாய் என் நம்பிக்கையாவீர். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. கர்த்தாவே அப்பா, இந்த வாரத்தில் கர்த்தாவே தங்கள் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடி பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. விசேஷமாக கர்த்தாவே சாம்சன் பாண்டி அவர்களை நம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே நன்மையான கிருபையை முடிசூட்டி கர்த்தாவே அப்பா, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் இந்த புதிய ஆண்டையும் கர்த்தாவே காண செய்கிறீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. சொன்ன வாக்குத்தபடி கர்த்தாவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர்கள் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்ற வசனப்படி கர்த்தாவே இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே அப்போ மகன் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அப்பா தங்களுடைய வாழ்நாளை கழிக்க கிருபை தாங்க ராஜா. எல்லா ஆசீர்வாதம் கர்த்தாவை கொடுத்து பிள்ளைகளை கர்த்தாவை நீங்கள் ஆசீர்வாதிங்க. அதே போல் கர்த்தாவே திருமண நாட்களை கொண்டாடுகிற ஜோசப்புக்காகவும் ஜாக்கிற்காகவும் விசேஷமாக ஜபிக்கும் கர்த்தாவே. மீன் ஒரு ஆண்டை கர்த்தாவே நீங்கள் நன்மையினால் முடிசூட்டுகிறீங்க. அதற்காக நன்றி ராஜா. கடந்த வந்த பாதை எல்லாவற்றையும் கர்த்தாவே நீங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்தீங்க அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துறீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுது கர்த்தாவை சொன்ன வாக்குறுதி முடி கர்த்தாவே உன் வழியை கர்த்தருக்கும் போய்த்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க போனார் வசமுடி கர்த்தாவே. கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தாவே அவர்கள் அப்பா உண்மையை நம்பி இருக்கிறபடி நாள் கர்த்தாவே நீங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்து இந்த ஆண்டை அப்போ ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டாக மாற்றி கொடுத்து பிள்ளை நடத்துவதற்காக நன்றி ராஜா. சகலத்தையும் கர்த்தாவே உங்களுடைய காரியத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஒரு அறிவு சர்க்குலர் ஃப்ரம் பாம்பே கிறிஸ்டியன் பரியல் போர்டுலேருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்குது. அங்கே லோகோ வைத்திருக்கிறாங்க. அது அந்த சிவரி சிமெண்ட்டில் அந்த லோகோ பண்ணுறதுக்காக எல்லாரும் எல்லா ஏஜ் குரூப்பில் உள்ள எல்லாருமே அதுக்கு எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் த ட்ராயிங் காம்படிஷன். அதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸாக 10,000 ரூபாய் வைத்திருக்கிறாங்க. இது கடைசி நாள் வந்து இதை எல்லாம் பண்ணி நீங்கள் கொடுக்குற கடைசி நாள் வந்து 15th அக்டோபர். அந்த டீட்டெயில்ஸை நான் குரூப்பில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விருப்பப்பட்டவர்கள் அதில் ஜாயின் பண்ணி வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நல்மேய்ப்பர் ஆலயத்திலிருந்து தாராவிலுள்ள நல்மேய்ப்பர் ஆலயத்திலிருந்து வாலிபர் முகாம் ஒரு அழைப்பு வந்திருக்கிறது.
அது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணி முதல் 5 மணி வரை வாலிபர் முகாம் நடைபெறுகிறது. அதில் சகோதரர் டி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் ஜெம்ஸ் பீகாரிலிருந்து வந்து அந்த முழு நாள் ரிட்ரீட்டையும் அவர்கள் நடத்தி தருவார்கள். அதேபோல் அங்கே கன்வென்ஷன் மீட்டிங்கும் அங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4th அக்டோபர்லேருந்து 6th அக்டோபர் வரைக்கும் எவ்ரி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஈவினிங் 7:30க்கு அங்கே சர்ச்சில் வைத்து அங்கே அகஸ்டின் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்தி வருவார்கள். அவர் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அளிக்கிறேன். அதேபோல் ஒரு ஃபேமிலி ரிட்ரீட்டும் அங்கே வைத்திருக்கிறார்கள். அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிலிருந்து 2 மணி வரையிலும் ஃபேமிலி ரிட்ரீட் வைத்திருக்காங்க. யார் குடும்பமாக அதில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஃபேமிலி கூடுகையும் அகஸ்டின் ஐயா அவர்கள் தான் நடத்தி தருவார்கள். அவர்கள் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் தூய யோவான் தமிழ் ஆலயம் கொரைகான்லேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. அவங்களுடைய ஆலயத்தை ரீடெடிகேஷன் பண்ணி அதுக்குள்ள பிரதிஷ்டை ஆராதனை நடைபெற இருக்கிறது. அது அடுத்த சண்டே நடைபெறுகிறது. அதாவது செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. நமது பிஷப் ஐயா அவர்கள், ரைட் ரெவரண்ட் மனோஜ் சரண் அவர்கள் சீஃப் கெஸ்டாக இருந்து தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். அவர் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மெமரி வேர்ஸ் பை சில்ட்ரன். சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டிடும் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுக்கு பிரகாசம் விருதா. சங்கீதம் 127:1. Unless the Lord build his house, the builders in vain. Psalms 127:1. Amen. Amen. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சங்கீதம் 127:1. Unless the Lord builds the house, the builders labor are in vain. Psalms 127:1. Amen. Amen. கர்த்தர் வீட்டில் கட்டாராகி அதை கட்டுகிறவனுக்கு பிரயாசம் விருதா. Unless the Lord build his house, its builders and labor and in vain. Amen. Amen. Nuru Buburu Urgurur Nu Tuntu Urgurur Ovid Odinu Du Yuru Uri Urgurur Sustutur Ovid. Amen. Thank you. நாம் சாட்சி நேரத்துக்கு கடந்து செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மையிலையும் கிருபையிலும் ஆசீர்வாதம் அற்புதங்களையும் நாம் நமக்காக சொல்லியிருந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. என்னை ஒரு மத்திய சாட்சி அளித்த தேவனுக்கு கூடான கூடிய நன்றி செலுத்துகிறேன். போன வாரத்தில் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்தது. ஒன்று போன வாரம் வேலைக்கிழமை இருந்தே வண்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்தது. நான் சரி அது சின்னதாக இருக்கும் ஒன்றும் கொஞ்சமாக மெக்கானிக்கிட்ட காட்டி இப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வெள்ளிக்கிழமை ரொம்ப இதாகிட்டுது. ரொம்ப பந்தாகிட்ட மாதிரி ஓயாமல் அடிக்கடி பந்தாகிட்டே இருந்த வண்டி பந்தாகிட்டு இருந்தோடனே நான் மெக்கானிக்கிட்ட போய் காட்டி ஒன்றும் செய்யாது, பரவாயில்ல ஓடும் அப்படின்னாங்க. நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஜெமி வந்திருந்தேன். நான் சொன்னேன் அவ கூட படித்த ஒரு ஃப்ரெண்ட்ஸு முஸ்லீம்காரங்க குர்லாவில் இருக்கிறாங்க. இவாளை அங்கே கூப்பிட்டுருந்தாங்க ஜெமியை. அப்போ எனக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போகணுன்னு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். நான் நானே கூப்பிட்டு போகிறவனே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. ஆனால் வண்டி இப்படி ப்ராப்ளம் பண்ணோடனே அவன் அங்கே 5 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு 5:30 வரைக்கும் எனக்கு வண்டி சரியாகலை. சரி நம்ம போகும் எப்படியா போயிடலாம் கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவள் ஊரில் போகிறேன் அப்படின்னா எனக்கு போகிற விடக்கு மனசு இல்லை. நான் வரேன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா கூட்டிகிட்டு போனேன். ஆனால் ஒன்றுமே ஆகலை. கடவுள் கிருபையினால் போயிட்டு கூட்டிகிட்டு வந்து சுகபத்திரமாக வந்துனாங்க.
அப்புறம் மறுநாள் சனிக்கிழமை காலையில் வண்டி எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப இதாகிட்டு ஓயாமல் பந்தாகிட்டு இருந்தது. அப்போ நான் இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் தான் வண்டி அந்த இன்ஜினை ஃபுல்லாக டவுன் பண்ணி எல்லாம் வேலை பார்த்தேன். ஆனாலும் அவ்வளவு ஓயாமல் பந்தாகிக்கிட்டே இருந்தது. திருப்பி கேரேஜில் போனேன். கேரேஜ் பாட்டினா அவங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தாங்க, அதை செய்து பாரு அப்படின்ட்டு. எல்லாம் செய்து பார்த்தா ஒன்றுமே சரியாகலை. சரி இனிமேல் நம்ம ஒன்றும் முடியாது, நம்ம வண்டி இங்கே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு கேரேஜில் அவன்கிட்ட சொல்லிவிட்டு நான் இப்போ போகிறேன், எனக்கு வீட்டுக்கு போகிறேன், நீ இதெல்லாம் சரி பண்ணி வை, நாளைக்கு எனக்கு நாளைக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் போயிருந்தால் அது அந்த இன்ஜின் டவுன் வேலை பார்த்து அதே வேலை தான் திருப்பி, அதனால தான் அந்த வண்டியோட ஜாமான் இருந்து ஓடாமல் இருந்தது. பிறகு நான் ஞாயிற்றுக்கிழமை தான் அதை வண்டியை இங்கே சர்ச்சுக்கு வரும்போது கூட அவங்களெல்லாம் அவ்வளோ வந்து நாங்கள் வந்து வீட்டில் அது கேரேஜிலேருந்து வண்டி வாங்கிட்டு வந்தேன். வண்டி வாங்கிட்டு வந்து போயிருந்தேன். ஆனால் இந்த சனிக்கு இப்போ இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் வண்டி கொண்டு போகும்போது வண்டி காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாலே கொஞ்சம் தலை சுத்தாவே இருந்திருந்தது. எந்திரிச்ச உடனே தலை சுற்றும். அந்த ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. கண்ணெல்லாம் அப்படி இருட்டாகிற மாதிரி இதாயிரும். நான் வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் இப்படி இருந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு எந்திரிச்சு உட்கார முடியல என்னால். அப்படி படுத்துட்டு அவங்க வீட்டிலேருந்து போகண்டா இன்றைக்கி வண்டிக்கு போகணும் அப்படின்னாங்க. இல்லை நான் வண்டிக்கு போகணும், இன்றைக்கி இப்படி 2-3 வாரன்னு சொல்லியிருக்காங்க போகணும் அப்படின்ட்டு ஒரு 11 மணிக்கு அப்புறம் தான் நான் போனேன். போயிட்டு அங்கே அந்த வேலையெல்லாம் பார்க்க போயிருந்தேன். போனால் ஒரு இடத்துலேருந்து நம்ம அங்கே பாண்டுப்புள்ளே லோக்கலில் வேலை இருந்தது, அதெல்லாம் செய்து முடித்தேன். இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது அங்கே 2 இடத்துக்கு போயிட்டுருந்தேன். அவங்களுக்கு ஒரு இடத்துல பாண்டுப்பிள்ளை, கீழே ஒரு இடத்துல இங்கே சோனப்பொருள் கொடுக்க வேண்டியிருந்தது. ஒன்று இங்கே இந்த கிண்டி படான்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு ஜாமான் கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீ சோனாப்பூரில் கொடுத்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக கொண்டு போனேன். இல்லைனா ஃபஸ்ட்டு நான் இங்கே சோனாப்பூரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இப்போ சரி உனக்கு எப்படி செய்ய முடியுமா அப்படி செய்ய அப்படின்னாங்க. கண்டிப்பாடால் கொடுத்துட்டு வந்து பரவாயில்ல இப்போ ஆண்டு சோனாப்பூரில் கொடுத்துட்டு வெளியே வரவும் ஃபுல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. வண்டி பிரேக் அமுக்கிறேன், பிரேக் ஃபுல்லாக கீழே போயிட்டு பெடல்லாம் கிளப்பிட்டு சிலிண்டர் வழியாக ஆயிலெல்லாம் லீக் ஆகிட்டுது. ஐயோ அப்புறம் இனிமேல் இங்கேருந்து கேரேஜ் வரைக்கும் போகணும். மற்ற கேரேஜ் போனால் அவங்க உடனே செய்து கொடுக்க மாட்டாங்க. நான் எப்போ வேலை பார்க்குறேங்க டாடா ஆஃபீஸ்லாம் வேலை பார்ப்பேன். அங்கே வரைக்கும் ஸ்லோவாக மெல்லே செகண்ட் கியர்லேயே வந்து அப்படி அந்த இடத்துல அதுக்கப்புறம் நிப்பாட்டி வேலை பார்த்து செய்கிறேன். ஆனால் எந்த வழியிலையும் எந்த ஒரு விபத்திலும் ஆனால் அது ஃபஸ்ட்டு மட்டும் நான் கண்டிப்பாக செகண்டாக நான் போயிருப்போம்னா நிச்சயமாக எனக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுருக்கும். ஏன்னா அது ரொம்ப இந்த இறக்கமான இடம், அங்கே வண்டியை ஸ்லோ பண்ணவே முடியாது. அங்கே அப்படியாப்பட்ட இடம் அந்த இடம். ஆனால் கடவுள் அந்த இடத்துல நாணத்தை கொடுத்து ஃபஸ்ட்டு அங்கே போய் சொல்லி பலபடி இங்கே போனதுனால நான் தப்பிச்சேன். அப்படியே கடவுள் ஒவ்வொரு நாளையும் எனக்கு வழிகாட்டி போதித்து வழி நடத்தி வருகிறார். அதுக்காக நன்றி. தொடர்ந்து இன்னும் எனக்கு மற்ற எந்த சேதங்கள் வராதபடி நீங்கள் உங்கள் குடும்ப ஜபங்களையும் எல்லா சேனங்களையும் நினைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறுசாட்சி தேவன் நாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்ட சாட்சிக்காக ஐயா அவர்கள் ஜெயிப்பார்கள். தந்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசிர்வதிக்கிற தேவன், எங்களுடைய கையின் பிரயாசங்களை பலப்படுத்துகிற தேவன், ஒவ்வொரு நாளும் வேண்டிய பாதுகாப்பை தந்து ஞானத்தை தந்து எங்களை நீர் இம்மட்டுமாக வழிநடத்துகிறீர். அன்பான ஐயாவை நீர் இம்மட்டுமாக வழிநடத்தி வருகிறீர். அதை இனி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு பிரயாணங்கள், ஆண்டவரே ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களிலே பரிபூர்ணமாக காணப்படவும், தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக சாட்சிகளை கூற தேவரே நீர் கிருபை தந்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஐயாவுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே குடும்பத்தின் எல்லா காரியங்களையும் நீர் ஒவ்வொரு நாளும் பொறுப்பெடுத்து கொண்டு உமக்குள்ளாக வளரும்படியாக தேவரே நீர் கிருபை பாராட்டி அருளும். தாழ்த்து உம்முடைய கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எளிமை நின்று பாமாலையின் 143வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 143, பாமாலை 143வது பாடல்.
समस्त आंडवो पடைத்த நீ வேதத்தினொலியை பரப்பினிருளை அகற்றி செங்கோலை செலுத்துவே. மீட்பை உண்டாக்கவோ மாதரை காக்கவோ பிறந்த நீ பாவத்தை அழித்து சாத்தானை மீதித்து மாதரை ரட்சித்து நடத்துவே. பாவியின் நெஞ்சத்தை திருப்பி ஜீவனை கொடுக்கும் நீ சபையை முழுதோ தேற்றவோ ஏகமாய் சேர்க்கவோ மருளுவே. ஞானம் நிறைந்தவர் அன்பு மிகுந்தவர் திரையேகரே ராஜ்யம் வல்லமை நித்திய மகிமை உமக்கே உரிமை ஆண்டவரே. ஆமென். சபையார் அமர்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற கிறிஸ்துவின் ஈடு நிச்ச நாமத்தினாலே இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவரே நமக்கு பாதுகாப்பை தந்து, அவரே நமக்கு வழிநடத்துதலை தந்து, ஆலோசனைகளை தந்து, ஒவ்வொரு நாளும் நேர்த்தியான பாதையிலே அவருக்குள்ளாக நம்மை காத்து கொள்கிறவராக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நாம் அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு கர்த்தருக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அருமையான ஞாயிறையும் உக்ரானத்துவ ஞாயிறாக ஸ்டீவர்ட்ஷிப் சண்டையாக ஆசரிக்கும்படியாக கர்த்தருக்குள் சுத்தம் கொள்கிறோம். உக்ரானத்துவம், ஸ்டீவர்ட்ஷிப். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது ஸ்டீவர்ட்ஷிப், a way of life. உக்ரானத்துவம் வாழ்வின் ஒரு முறையாக இருக்கிறது, அல்லது நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு தரமாக இருக்கிறது. நாம் வாழ வேண்டிய முறையானது தேவன் நமக்கு கட்டளையிட்டு அருளுகிற உக்ரானத்துவத்தின் நிமித்தமாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாட் இஸ் அ ஸ்டீவர்ட்ஷிப்? உக்ரானத்துவம் அப்படின்ட்டு சொல்லும்போது அது என்ன அர்த்தமாகுது? ஸ்டீவர்ட்ஷிப் என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டீவர்ட்ஷிப்? சரி, இன்னொரு வார்த்தை அல்லது இன்னொரு எளிமையான வார்த்தை அப்படின்ட்டு சொன்னோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச கார்ப்பரேட் லைஃப்பில் தெரிஞ்ச ஒரு வார்த்தை அப்படின்னா மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். மேனேஜர்னா யாரு? லீடர். மேனேஜர்னா யாரு? லீடர். லீட்ஸ் அண்ட் மேனேஜஸ் எல்லா காரியங்களும் என்ன செய்வாங்க? மேனேஜ் பண்ணுறாங்க. சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க, சூப்பர்வைஸ்னா யாரு? நீட்டாக எல்லாமே நடக்குதா, எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? ஓகே. ஸோ காட் ஹஸ் கால்ட் அஸ் டு பி அ ஸ்டீவர்ட். தேவன் நம்மை உக்ரானத்துவக்காரர்களாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வந்தபோது நிறைய ஓமானங்களை அவர் என்ன செய்கிறார்? கூறுகிறவராக இருக்கிறார். அப்போ ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜாவுக்கு ஒரு
ஒரு எஜமானன் இருக்கிறான், அந்த எஜமானனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் ஒரு உக்ரானத்துவக்காரனாக என்ன செய்கிறான் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இன்னும் இருக்கிற பல பகுதிகளில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் பார்க்கும்போது அவன் எப்படி இந்த எஜமானனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக இருக்கிறான் என்கிறது தான் ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகள், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், அவன் கைக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவன் எப்படியாக பயன்படுத்துகிறான் என்கிறது தான் உக்ரானத்துவமாக என்ன செய்கிறது காணப்படுகிறதாக இருக்கிறது. So stewardship is a responsibility of managing what God has entrusted to us. தேவன் எதையெல்லாம் நம்மளுடைய கரங்களை கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் எப்படியாக பயன்படுத்துகிறோம் என்பதை உக்ரானத்துவத்தின் மூலமான அர்த்தமாக என்ன செய்கிறது காணப்படுத்துகிறது. எல்லாத்திற்கும் சொந்தக்காரர் யாராக இருக்கிறார்? யாரு? எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யாராக இருக்கிறார்? சரி, ஆதியிலே தேவன் என்னத்தை உண்டாக்கினார்? ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார், மலைகளை உண்டாக்கினார், நல்ல பறவைகளை உண்டாக்கினார், மிருகங்களை உண்டாக்கினார். எல்லாத்தையும் உண்டாக்கி யாரை உண்டு பண்ணினார்? ஆதாமை. சரி, ஆதாமை உண்டு பண்ணி அவனுக்கு என்ன பொறுப்பை கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Genesis chapter 2 verse 15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் எதுக்காக வைத்திருக்கிறாரா? பண்படுத்தவும் காக்கவும் என்ன செய்திருக்கிறாரா? வைத்திருக்கிறாரா? அப்போ தேவன் சிருஷ்டிகராக இருக்கிறார். God is a creator. We are the caretakers. கரெக்டா? புரிஞ்சா? அப்போ தேவன் என்ன செய்திருக்கிறார்? எல்லாத்தையும் படைத்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாக இருக்கிறார். அந்த எஜமானன் அந்த படைப்பின் பொறுப்பை யார்கிட்ட கொடுத்திருக்கிறார்? நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். ஆகவே we become the caretakers. அந்த ஆதாமுக்கு எப்படியாக இந்த ஏதேன் தோட்டத்தின் பொறுப்பை கொடுத்திருக்கிறாரோ அதே போல இந்த உலகத்துல நமக்கு பலவிதமான பொறுப்பை தேவன் என்ன செய்திருக்கிறவராக இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பொறுப்பை நாம் எப்படி நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் உக்ரானத்துவத்தின் ஒரு மூலமான காரியமாக இருக்கிறது, சிந்தித்துக் கொள்ளும்படியான காரியமாக இருக்கிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், கொஞ்சத்திலே உண்மையாயிருக்கிறவன் எதுல? கொஞ்சத்துல. என்னென்ன பொறுப்பு ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோ அதுல கொஞ்சத்துல யார் உண்மையா இருக்கிறானோ அவனுக்கு தான் அநேகமான ஆசீர்வாதமும் இருக்கு, அநேக பொறுப்புகளும் கொடுக்கப்படுகிறது, அநேகமான நன்மைகளும் அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. கொஞ்சத்திலே உண்மை இல்லை அப்படின்னா அப்போ தேவன் எல்லாவற்றையும் படைத்து நம்மளுடைய கரங்களுக்குள்ளாக என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். ஸோ எவ்ரி திங் பிலாங்ஸ் டு காட். முதலாவது காரியம். செகண்ட் திங், we are the caretakers. தேர்ட் திங், we need to be faithful. அவர் படைத்த அந்த படைப்பை காப்பாற்றும்படியாக, பண்படுத்தும்படியாக, அதை பழுது பார்க்கும்படியாக, அதை நேர்த்தியாக வைக்கும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அழைக்கிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஒருவேளை 5-6 வருஷத்துக்கு முன்பதாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அல்லது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு காரியத்தை கொண்டு வந்தாங்க. என்னது? ஸ்வச்ச பாரத். ஸ்வச்ச பாரத் தெரியாதா? ஸ்வச்ச பாரத் அபியான். ஸ்வச்ச பாரத் அபியான் அப்படின்னா என்னது? என்ன கிளீன்? என்ன எதை கிளீனாக வைக்கணும்? நம்மளுடைய சரௌண்டிங்ஸ். ஆமாவா இல்லையா? நம்மளுடைய சரௌண்டிங்ஸை நம்ம என்ன செய்யணும்? கிளீனாக வைக்கணும். அதை எங்கேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க? ஸ்கூல்லேருந்து எடுத்து ஸ்கூலோடைய சரௌண்டிங்ஸ், அதற்கு பின்பதாக நம்மளுடைய இல்லத்தினுடைய சரௌண்டிங்ஸ், எங்கேயும் நம்மளுடைய பொருட்கள் என்ன செய்யக்கூடாது? வீணாக போடக்கூடாது. நாட் டு லிட்டர், நாட் டு எல்லாத்தையும் எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது? போட்டக்கூடாது. ஆனால் எல்லாத்தையும் என்ன செஞ்சணுமா? சுத்தமாக வைக்கணுமா? இது எப்போ கொண்டு வரப்பட்டது? இது ஒருவேளை தேசத்திற்குள்ளாக சமீப காலத்தில் கொண்டு வந்தப்பட்டதாக இருந்தது. ஆனால் உங்களுக்கும் எனக்கு இது பொறுப்பாகவே என்ன செய்யப்படுகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பொறுப்பாக காணப்படுகிறது? இப்போ சொல்லுங்க, ஏன் பொறுப்பாக காணப்படுகிறது? தேவன் படைத்த உலகத்திற்குள்ளாக நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அங்கே ஃபைன் போட்டாலும் சரி, போடட்டாலும் சரி, அதை சுத்தமாக வைக்க வேண்டியது நம்மளுடைய. புரிஞ்சா?
It is my responsibility to keep my surrounding clean. It is my responsibility to maintain a hygiene among the surroundings where I live. இது அரசாங்கம் சட்டம் போட்டால் மாத்திரம் என்ன செய்ய வேண்டாம், ஆனால் இது தேவனே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன் ஆதாமை வைத்து அந்த ஏதேன் தோட்டத்தை அழகாக அதை பார்க்கும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். அதே போல தான் நம்மையும் இந்த பூமியில் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு யதார்த்தமான சில காரியங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ நம்மகிட்ட கையில் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குது, அதில் நாம் எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்கிறதை மாத்திரம் நாம் என்ன செய்ய போகிறோம், சிந்தித்து பார்க்க போகிறோம். யதார்த்தமான காரியங்கள் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை இருக்கிற ஒரு நிகழ்வை குறித்து நம்ம அங்கே வந்து பார்க்கலாம். யாத்திராகமம் யாரை குறித்து இருக்கிறது, இங்க மோசை குறித்து என்ன செய்து இருக்கிறது. யார் அங்கே வருகிறார், இஸ்ரவேலின் ஜனங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து அவர்களுக்கு விடுதலையை தேவன் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். சரியா? யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்திற்கு முன்பாக வரும்போது என்னெல்லாம் நடக்குது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இருக்கிறாங்க. அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். விடுதலை கொடுக்கும்படியாக 10 வாதைகள் என்ன செய்து வருது. அந்த வாதைகளை தாண்டுறாங்க. சிவந்த சமுத்திரம் வருது, ரெட் சி வருது, அதையும் என்ன செய்யறாங்க, தாண்டி வராங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவங்ககிட்ட உண்வதற்கு உணவில்லை அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, தேவனை நோக்கி பார்க்கறாங்க. தேவன் வானத்திலிருந்து மன்னாவை என்ன செய்கிறவராக இருக்கிறார், தருகிறவராக இருக்கிறார். இப்போ இந்த சீனாய் மலைக்கு நேராக அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. சீனா மலைக்கு அடிவாரத்தில் அல்லது சீனாய் மலைக்கு கீழே நடக்கிற சம்பவம் என்ன என்பதுதான் இந்த 18ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் நமக்கு என்ன செய்கிறது, கூறுகிறதாக இருக்கிறது. ஒரு புறத்துல அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஒரு தேசமாக அவர்கள் என்ன செய்யப்படலை, ஸ்தாபிக்கப்படலை. ஸோ ஸ்டில் தே ஆர் வண்டரஸ். அப்போ என்ன பண்றாங்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. பட் ஸ்டில் தே ஹவ் நாட் entered the promised land. அவங்க கானானுக்குள்ளாக பிரவேசிக்கல. அப்போ அந்த பிரயாணத்திலே அவர்கள் என்ன செய்யறாங்க, காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி வாழணும் அப்படின்ட்டு தேவன் இன்னும் நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு என்ன செய்யல, கொடுக்கல. நியாயப்பிரமாணத்தை கொடுக்காதபடினாலே அங்க ஜனங்கள் மத்தியிலே நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படியாக தேவன் அவருடைய தலைவராகிய மோசே என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ மோசே என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஜனங்கள் எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, 6 லட்சம் புருஷர்கள் என்ன செய்யறாங்க, 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய பிள்ளைகளை எண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 to 20 லட்சம் பேர் என்ன செய்யறாங்க, காணப்படுறாங்க. ஓகே, 15 to 20 lakh people என்ன செய்யறாங்க, அங்க காணப்படுறாங்க. அந்த 15 to 20 lakh பீப்புளுக்கு இங்க மோசே என்ன செய்கிறவராக இருக்கிறார் என்றால், நியாயாதிபதியாக என்ன செய்கிறார், காணப்படுகிறார். நீதி சொல்கிறவராக என்ன செய்கிறார், காணப்படுகிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய தந்தையாக மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்குள்ளாக நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தீர்வு கூறும்படியாக மோசே என்ன செய்திருக்கிறார், உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். சரியா? அப்போ அந்த சூழ்நிலையில அங்க காணப்படுகிறார். இப்போ மோசையினுடைய மாமனார், மோசையினுடைய ஃபாதர் இன் லா ஆகிய எத்ரோ என்கிற மனிதன் என்ன செய்கிறான், தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம், தேவனுடைய நடத்துதலை எல்லாம் அறிந்து கொண்டு மோசையை சந்திக்கும்படியாக வருகிறான். இந்த எத்ரோ என்கிற மனிதன் மீதியானிலே ஒரு பெரிய மனிதனாக இருக்கிறான். மீதியானிலே ஒரு ஆசாரியனாக இருக்கிறான். ஆசாரியனாக இருக்கிறது மாத்திரமல்லாமல் ஒரு தலைவனாக இருக்கிறான். அவன் தன்னுடைய சன் இன் லாவை பார்க்கும்படியாக என்ன செய்கிறவனாக இருக்கிறான், தன்னுடைய டாக்டர் தன்னுடைய சன் இன் லாவை பார்க்கும்படியாக, தேவன் செய்த காரியங்களை பார்க்கும்படியாக இப்போ சீனாய் மலைக்கு நேராக என்ன செய்கிறவனாக இருக்கிறான், வந்து நிற்கிறவனாக இருக்கிறான். வந்து நிற்கும்போது அவன் எல்லா காரியத்தையும் காணுகிறவனாக இருக்கிறான். மோசே எத்தனை பேருக்கு நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறாரு, எத்தனை பேருக்கு, 15 to 20 லட்சம் பேருக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு எத்தனை ஆள் இருக்காங்க, சரி, ஒரே ஆள் என்ன செய்யறாரு, இருக்கிறார். முதலாவது காரியம் அவர் என்ன கூறுகிறார், வாசிக்கலாம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மறுநாள் மோசே நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சரி, இதுதான் என்ன நடக்குது, எத்தனை பேர் வராங்களா, காலை தொடங்கி சாயங்காலம் வேற என்ன செய்யறாங்களா. சரி, இதை கண்டு எத்ரோ என்கிற மோசனுடைய மாமனார் என்ன கூறுகிறார் அப்படிங்கிறத 17வது வசனத்தை வாசிக்கலாம்.
மோசேயின் மாமன் அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீர் செய்கிற காரியம் நல்லது அல்ல. 18வது வசனம், நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். தோய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. நீர் ஒருவராய் செய்ய அது உம்மால, ஒருவராய் செய்ய அது உம்மால. சரி, இது யார் யாருக்கு பாதிப்பா? மோசைக்கும் பாதிப்பா, ஜனங்களுக்கும். மோசைக்கும் பாதிப்பு, யாருக்கு? ஜனங்களுக்கும். ட்ரெயினில் போகணும், லோக்கல் ட்ரெயினில் போகணும் அப்படின்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு என்ன செய்வோம்? டிக்கெட் எடுக்கிறதுக்கு எங்கே போவோம்? டிக்கெட் கவுண்டருக்கு போவோம். 7 கவுண்டர் இருக்கும். ஆனால் அந்த 7 கவுண்டரில் ஒரே ஒரு கவுண்டர் மட்டும் திறந்திருந்தா எப்படி இருக்கும்? கூட்டம் என்ன செய்யும்? அங்கே டிக்கெட் கொடுக்குறவனுக்கும் கஷ்டமாக இருக்கும், டிக்கெட் வாங்க நிற்கிறவனுக்கும். டேய் 7 கவுண்டர் வச்சிருக்கிறியா, எதுக்கு தான் வச்சிருக்கிறியா அப்படின்ட்டு அங்கே என்ன செஞ்சுக்கிடும்? 7 முறை தலையிலையும். அப்படி தானே? அதே போல தான் இங்கே மோசே என்ன செய்கிறவனாக இருக்கிறான் என்றால், தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த நேரத்தையும் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த பலத்தையும் இவ்வாறாக இந்த ஜனங்கள் மத்தியிலே தன்னுடைய நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தவனாக இருந்தான், தன்னுடைய பலத்தை செலவழித்து கொண்டவனாக இருந்தான். அதை இந்த எத்ரோ பார்த்து கேட்குறாரு, நீ செலவழிக்கிற இந்த நேரமும் இந்த பலனும் உண்மையிலே இதுக்கு தகுதியா, இது நல்லதா அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்கும்படியாக, நீ இப்படி செய்வது நல்லது அல்ல, இது உமக்கும் பாரமாக இருக்கிறது, ஜனங்களுக்கும் என்னதாக இருக்கிறது, ஜனங்களுக்கும். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்விதான், நாம் நம்மளுடைய நேரங்களையும் அந்த நேரத்தோடு இருக்கிற பலத்தையும் அல்லது வயதையும் ஆயுசையும் நாம் எப்படியாக பயன்படுத்துகிறோம்? நாம் எப்படியாக, how do we manage our time? How do we manage our? ரொம்ப பிஸியான ஒரு உலகம். அதுவும் பாம்பே, பட்னம் அப்படின்னாலே, மும்பை அப்படின்னாலே மெட்ரோபாலிட்டன் சிட்டி. எதுக்குமே இருக்கா அவங்ககிட்ட டைமு? எதுக்குமே டைம் இருக்காது. எதுக்குமே டைம் இருக்காது. we don't have time for anything. நமக்கு வேலை சொன்னால் அந்த வேலையை முடிக்கிறதுக்கும் டைம் இருக்காது, நம்மளுடைய தனிப்பட்ட காரியங்களையும் முடிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அது பண்ணணும், இது பண்ணணும், இப்படி காரியங்களை செய்யணும் அப்படின்ட்டு பலவிதமான லிஸ்ட் எல்லாமே வச்சுருப்போம். அதில் நமக்கு டைமே என்ன செய்யாது. அதுவும் வேதத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் அப்படின்னா, வேதத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் அப்படின்னா டைம் இருந்தால் என்ன செஞ்சுக்கிடுவோம்? டைம் இருந்தால் என்ன செஞ்சுக்கிடுவோம்? பார்த்துக்கிடுவோம். 24 மணி நேரத்தில் டைமே அதுக்கு, 24 மணி நேரத்தில் டைமே அதுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ இங்கே மோசேட்ட இங்கே எத்ரோ என்ன கூறுகிறார்? வாட் ஆர் யூ கோயிங் டு ப்ரையாரிட்டைஸ்? நீ உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய பலனை, உன்னுடைய ஆயுசை இப்படி போட்டு வர்த்திக்க போறியா அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு? ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதே கேள்வி உங்ககிட்ட என்ன செய்யலாம், உங்ககிட்ட என்கிட்ட என்ன செஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம். நாம் நம்மளுடைய நேரங்களை எப்படி செலவழிக்கிறோம்? டுடே ஹவ் ஆர் வி ஸ்பெண்டிங் அவர் டைம்? வேதம் வாசிக்கணும் ஜெபிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்காது? நேரம். ஆனால் கையில் கொஞ்ச நேரம் மொபைலை கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு கேஜெட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா, டிவியை போட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு சீரியலை போட்டோம், ஒரு படத்தை போட்டோம் அப்படின்னா, ஃப்ரம் வேர் டைம் கம்ஸ் வி டோன்ட் நோ. எங்கேருந்து டைம் அப்போ திடீர்னு வந்துச்சு அப்படின்ட்டு என்ன செய்யாது, தெரியாது. அப்போது நாம் எதற்கு நம்மளுடைய நேரங்களை கொடுத்து நாம் எப்படியாக பயன்படுத்துகிறோம் என்பதை தேவன் விசாரிக்கிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார், ஐயா நான் உனக்கு இந்த உலகத்தில் ஆயுசை கொடுத்துருக்கிறேன், ஒவ்வொரு நாட்களை நான் கூட்டி தந்திருக்கிறேன், ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு வயதையும் உனக்கு நான் கூட்டி கொடுக்கும்போது பலனை என்ன செஞ்சிருக்கிறேன், தந்திருக்கிறேன், உனக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறேன். இந்த நேரத்தை வைத்து, இந்த டைமை வைத்து நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கீங்க? ஹவு ப்ரொடக்டிவ்லி ஆர் யூ யூசிங் யுவர் டைம்? வாட் ஆர் யூ ப்ரையாரிட்டைசிங்? எதற்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்குறோம், எதற்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்க தவறுகிறவர்களாக இருக்கிறோம். சண்டே சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா டைம் என்னதில்லை, ஐயோ நான் வரணும் தான் இருந்தேன், அப்போ பார்த்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் என்ன செஞ்சுட்டு இல்லையோ, அப்படி கிடையாதோ. உலகத்தில் எத்தனையோ கிளாஸஸ் இருந்தாலும் இந்த சண்டே சர்ச்சு டைமில் போகிற கிளாஸஸ்க்கு ஒரு தனி ஏன்? ஏன்னா நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்கிறதை தேவன் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், காண்பிக்கிறவராக இருக்கிறார். நல்ல யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில இருக்கிறார்.
அவர் ஜனங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். அவருக்கு பின்பாக சீஷர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு பின்பாக பல ஜனங்கள் இருக்கிறாங்க. அவரை குற்றம் சொல்லும்படியாக பரிசேயர்கள் சதுசேயர்களும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வேதபாரகரும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இத்தனை திரளான கூட்டம் அவரை சுற்றி இருக்கும்போதும் அவர் இவர்களை எல்லாத்தையும் விட்டுட்டு தனித்திருந்து ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த உலகத்தில் நம்ம நினைக்கலாம் ஒரு 2 பேரை சுகம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் தேவன் அப்படி இல்லை. எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் என்கிறத இயேசு நன்றாக அறிந்திருந்தபடினாலே அவர் தன்னுடைய பொறுப்புகளையும் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு கடமைகளையும் நேர்த்தியாக செய்து தன்னுடைய பிதாவின் இடத்துல இருக்கிற தொடர்பையும் அவர் ஒரு நாள் என்ன செய்யலை. அதனால் என்ன செஞ்சிருவார், சீஷர்களை நவட்டிடுவார், எல்லாரையும் நவட்டிடுவார், ஒரு மலைக்கு போயிடுவார், அதிகாலையில் எழும்பிடுவார், மலையில் போய் என்ன செஞ்சிருவார், பிதாவோடு. ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்துவோடு நாம் ரொம்ப பிஸியாக தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். How do we use our time? நம்மளுடைய நேரங்களை நாம் எப்படியாக பயன்படுத்துகிறவராக இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் தான் என்ன செஞ்சிருக்கு. தேசத்தின் பிரசிடென்ட்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து எடுத்து நமக்கும் எவ்வளோ நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. Nobody has more time, but how we utilize the time is what God is going to question us. தேவன் நம்ம இடத்துல பார்த்து கேட்க போகிற கேள்விலாம் என்னது, நாம் எப்படியாக நம்மளுடைய நேரங்களை செலவழிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, சமுதாய வாழ்க்கைக்கு நாம் எப்படியாக செலவழிக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் நாம் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம் என்கிறதை நாம் தியானித்து கொள்ளும்படியாக, நாம் நிதானித்து சிந்தித்து பார்க்கும்படியாக தான் தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். 2வது காரியம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்ததியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். தொடர்ந்து வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதனை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதியாகவும் 100 பேருக்கு அதிபதியாகவும் 50 பேருக்கு அதிபதியாகவும் 10 பேருக்கு அதிபதியாகவும் என்ன ஐடியா கொடுக்குறாங்க. புரிஞ்சுச்சா? எளிமையான எப்படி இருந்துச்சு. 15 லட்சம் பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இவர்களிடத்திலிருந்து தேவனுடைய பிரமாணத்தை வெளிப்படுத்தி தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், யார் உண்மையாக நியாயம் விசாரிக்க முடியுமோ தங்களை வெறுத்து நியாயத்தை நடப்பிக்கிறவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, பொறுப்பில் நியமித்து அவர்களுக்கு கீழாக 1000 பேரையும் அவர்களுக்கு கீழாக 100 பேரை 10 பேரை 50 பேராக என்ன செய்யுங்க, பிரித்து இப்படி பிரித்து கொடுத்தா என்ன ஆகும்? ஈஸியாகுமா இல்லையா? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை ஈஸியாக பிரித்து என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. 2வது காரியமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ரிசோர்ஸஸை நாம் எப்படியாக டெலிகேட் பண்ணுறோம், நான் எப்படியாக பிரித்து நாம் அதை செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்கிறதை நாம் என்ன செஞ்சு பார்க்க வேண்டியது இருக்குது, சிந்தித்து பார்க்க வேண்டிய இருக்கிறது. உக்கரானத்துவக்காரர்களாக இருக்கிற நமக்கு தேவன் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இல்லத்தில் நாம் இல்லத்தின் தலைவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஒரு ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னா ஆஃபீஸில் நமக்கு சில பொறுப்புகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னுமாக நாம் வாழ்கிற சமுதாயத்தில் ஒவ்வொரு பொறுப்புகள் நாம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது எல்லா பொறுப்பையும் நான் தான் செய்வேன் அப்படின்ட்டு சொன்னால் என்ன நடக்கும்? எல்லா பொறுப்பையும் ஒரே நேரத்தில் நான் தான் செய்வேன்னு சொல்லும்போது அங்கே என்ன நடக்கிறதாக இருக்கிறது, பிழை உண்டாகிறதாக இருக்கிறது. பட் வாட் காட் இஸ் ஆஸ்கிங் அஸ் இஸ் ஃபார்ம் அ சிஸ்டம். ஒரு செய்முறையை,
ஒரு ஆர்டர்லி சிஸ்டமை என்ன செய்யுங்க, உருவாக்குங்க. இது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக காரியங்களிலே நாம் செய்வதற்கு அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இடத்துல பார்த்த ஒரு நிகழ்வை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தந்தையார் என்ன செய்கிறாங்க, வீட்டின் தலைவராக இருக்கிறாங்க. இப்போ குமாரன் என்ன செய்கிறான், வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. வேலைக்கு போனோன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, சம்பாதிக்காங்க. இப்போ அந்த சம்பாத்தியத்தை அவங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும்? அவங்க சம்பாதித்து கொண்டு வருகிற அந்த காசை என்ன செய்யணும்? பார்த்தீங்களா, நல்ல கேள்விலாம். இப்படி சொன்னாலும் மாட்டிக்கிடும், அப்படி சொன்னாலும் அப்படி தானே, இப்படி சொன்னாலும் சரி. அந்த பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, அவன் 40,000 ரூபா என்ன செஞ்சுட்டு இருந்தான், சம்பாதிச்சுட்டு இருந்தான். 40,000 ரூபாயை கொண்டு வந்து டெய்லி என்ன செஞ்சிடறான், அவங்க வீட்டில் என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். ரொம்ப தங்கமான பையன், அப்படி தானே, ரொம்ப தங்கமான பையன். இல்லை, கொஞ்ச நாள் போச்சு, 2 வருடங்கள் ஆச்சு, 2.5 வருடங்கள் ஆச்சு. அவனுக்கு வீட்டை குறித்து தானே எந்த கவலையுமே, வரவு செலவு குறித்து தானே எந்த கவலையுமே அவனுக்கு இல்லை. என்ன ஆயிட்டு, சம்பாதிக்கணும், நேரம் கொண்டு வந்து வீட்டில் என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். தேவை இருந்தால் என்ன செஞ்சுக்கணும். அவனுக்கு தெரிய வருமா, வாட் இஸ் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி ஹவுஸ், வீடு எப்படி நடக்குது அப்படின்ட்டு அவனுக்கு தெரிய வருமா? தங்கமான பையன் தானே, ஆனால் எங்கே மாட்டிக்கிடுவான். இப்போ ஒவ்வொரு பொறுப்புக்கு வரும்போது ஒவ்வொரு நேரங்களில் என்ன செஞ்சிடணும், அந்த பொறுப்புகளை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை எளிமையாக அதை பிரித்து என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். அப்போ நம்மகிட்ட இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இடத்துல நம்மளுடைய பொறுப்பை நாம் கொடுக்கும்போது அது இன்னும் ஆசீர்வாதமாக என்ன செய்கிறது, மாறி போகிறதாக இருக்கிறது. நான் தான் போய் சொன்னேன், டேய் முதல்ல உங்கள் அம்மா அப்பா கொடுக்க வேண்டியதை தனியாக கொடுத்துட்டு மீதி உள்ளதை என்ன செஞ்சுக்கோ, உன்ட்ட என்ன செஞ்சுக்கோ, வச்சுக்கோ. அதை வைத்து உன்னுடைய போக்கு வரத்து, உன்னுடைய செலவு எல்லாத்தையும் எண்ணிப்பாரு. உன்னுடைய தனிப்பட்ட செலவு என்னது அப்படிங்கிறத என்ன செஞ்சு எண்ணிப்பாரு. எண்ணி பார்த்துட்டு அதற்கு பிறகு நீ என்னெல்லாம் செய்ய முடியும், எப்படியாக நீ உன்னுடைய எதிர்காலத்திற்காக சேமிக்க முடியும், எல்லாத்தையும் என்ன செய், திட்டமிடு. அவங்க அம்மா அப்பாவுக்கு என் மேலே கோவம், யார் மேலே கோவம், ஆமாம் என் மேலே கோவம். எதுக்கு, ஒழுங்கா என்ன செஞ்சிட்டு இருந்தான், ஏன் நல்லதுதான் கொடுத்துட்டு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியலை, அவனுக்கு வரவு செலவே என்ன செய்ய தெரிய மாட்டுக்கு. நாளைக்கு என்ன செய்யணும், அவனுக்கு கல்யாணம் நடத்தணும், அவனுக்கு குடும்பம் வரும், அப்போ என்ன செய்யப்படும், அப்போ அங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். இப்போவுமே என்ன செஞ்சிருங்க, அதெல்லாம் ரிலீஃப் பண்ணிடுங்க. எத்தனை வீடுகளில், எத்தனை இல்லங்களிலே நம்ம பார்க்குறோம், நிறைய பிரச்சனை வர்றது எங்கே தான், இந்த பணத்தை வைத்து சொத்து பிரச்சனை தான் அதிகமாக என்ன செய்யுது. எதனால எங்கள் அப்பா யாருக்குன்ட்டே எழுதி தராமல் என்ன செஞ்சிட்டாரு, இல்லையோ, நிறையா இருக்கு, நிறைய சொத்து சுகங்கள் இருக்கு. ஆனால் யாருமே பயன்படுத்த முடியாத நிலைமையில என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறது, மாட்டிக்கொண்டு கிடக்கிறது. ஏனென்றால் ஏற்ற காலங்களிலே செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதது நிமித்தமாக நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், மாட்டிக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். 1ஆம் தேதி ஆனால் நமக்கு சம்பளம் வருது, அல்லது மாதத்தின் கடைசி வாரத்தில் நமக்கு என்ன வருது, சம்பளம் வருது. சம்பளம் வந்த உடனே முதல் அமௌண்ட் எங்கே கொண்டு போய் கொடுக்கும், முதல் அமௌண்ட் எதற்காக நாம் என்ன செய்கிறோம், எதுக்காக, அல்லேலூயா, முதல் காணிக்கை எங்கே வந்துடணும், தசமபாகம் ஆண்டோடைய சமூகத்திற்குள்ளாக வந்துடணும், ஆண்டோடைய ஊழியங்களுக்காக என்ன செஞ்சிடணும். ஹவு டு வி டெலிகேட், இல்லை மிச்சம் இருந்தால் பார்ப்போம், மிச்சம் இருந்தால் எப்போமாவது மிச்சம் இருக்குமா, எப்போமாவது மிச்சம் இருக்குமா, மிச்சமே வராதபடி நம்மளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சு போயிடும், மீதம் எடுக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சு போயிடும், பேருமாக இருக்கிறோம். அதே போல தான் நம்மளுடைய குடும்பங்களில், நம்மளுடைய சமுதாயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிறிய பொறுப்புகளை நாம் எப்படியாக பிரித்து மற்றவர்கள் இடத்துல கொடுக்குறோம் அப்படிங்கிறத எண்ணி பார்ப்பதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். டிகிரி காலேஜ் படிக்கும்போது ஃபைனல் இயரில் தீசிஸ் பண்ணோம். ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியை தீசிஸ் பண்ணோம். ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி எங்களுடைய பக்கத்தில் இருந்துச்சு. ஒரு பெரிய முதலாளி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா டர்ன் ஓவர் என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. எப்படியாவது அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் அவங்க பின்னாடி என்ன அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. 1000 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பிஸியான
பர்சன் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கே தெரியாது. போய் அவங்க ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இருக்கிறோம், அழகாக ஜம்முன்ட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, உட்காந்துருக்குறாங்க, டீட்டெயில் கேட்காங்க, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு, சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும், இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை பற்றி எனக்கு தெரியணும், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரியணும். டீட்டெயிலாக உட்காந்து அருமையாக உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எங்கிட்ட என்ன செஞ்சுருப்பாரு. நான் உண்மையிலே அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி முடிக்கும் போது கேட்டேன், யூ ஆர் சச் அ பிக் பிஸ்னஸ் மேன், யூ ஆர் சச் அ பிக் ஆண்டர்ப்ரனர், ஹவு கேன் யூ ஸ்பேர் 1 hour ஃபார் பீப்புள் லைக் அஸ்? நாங்கள் எங்கிட்ட பேசுகிறதுல அவங்களுக்கு என்ன பிரயோஜனமே, எந்த பிரயோஜனமே இல்லை. எப்படி நீங்கள் 1 மணி நேரம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, டோன்ட் வரி, ஐ ஹாவ் மை சிஸ்டம் ரெடி. நான் இங்கே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் என் வேலை அங்கே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு கீழே நான் என்ன செஞ்சுருக்கிறேன், வேலை ஆட்களை வைத்திருக்கிறேன். நான் எங்கே போனாலும் இப்படி ஒரு சிஸ்டமை நான் பில்ட் பண்ணிடுவேன். ஐ ஹாவ் நோ வரிஸ் அட் ஆல். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் மும்பையில் இருக்க மாட்டேன், அதனால தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனால் நான் இங்கே வந்தேன்னா நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்கள், என்னை என்ன செஞ்சுக்கலாம், மீட் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர், ஐ ஆம் அ பிஸ்னஸ் மேன். எனக்கு எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் இருக்குது, பட் எல்லா இடத்துலையும் ஐ ஹாவ் அ ஆர்டர், ஐ ஹாவ் அ சிஸ்டம். நான் அந்த சிஸ்டம் பிரகாரம் செய்யும்போது எனக்கு எந்த ஒரு தலைவலியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்லுகிறவராக இருக்கிறார், நீ எல்லாத்தையும் என்ன செய், பிரித்து என்ன செய்யுங்க, கொடுங்க. எல்லாத்தையும் நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ளாக. நிறைய நேரங்களில் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இதான் நம்ம என்ன செய்கிறோம். we try to control each and everything. நம்மளுடைய பழைய காலத்தை நினைத்து கொள்கிறோம், எதிர்காலத்தை கண்ட்ரோல்குள்ளாக கொண்டு வருகிறோம், நிகழ்காலத்தை என்ன செஞ்சிடறோம், விட்டுறோம். வாட் we are called to do, we are ought to do. எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை நாம் செய்வதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடைசியாக 23வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும் இந்த ஜனங்கள் எல்லோரும் தாங்கள் போகும் இடத்திற்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். 3வது காரியமாக, ஆண்டவருடைய உக்கிரானத்துவத்திற்குள்ளாக நாம் இருக்கும்போது நாம் எல்லாருடைய நலனை கருதுவதற்கு அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவன் இப்படி செய்வதனால மோசைக்கும் நலன், ஜனங்களுக்கும் நலன், எத்ரோவுக்கும் நலன், இன்னுமாக இருக்கிற எல்லாருக்குமே இது நன்மையை என்ன செய்கிறதாக இருக்கிறது, உண்டாக்குகிறதாக இருக்கிறது. எல்லாருக்கும் சுகம் உண்டாகும்படியாக, எல்லாருக்கும் நன்மை உண்டாகும்படியாக நாம் ஒரு சமூக சிந்தையை கொண்டு செயல்படுவதற்கு தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ என்ன நடக்குது, இப்போ இதே நியாய தீர்ப்பு தான், ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக என்ன செய்யுது, நடக்குது. இப்போ லைன் என்ன செஞ்சுட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டு, இப்போ சொல்யூஷன் ரொம்ப சீக்கிரமாக என்ன செஞ்சுட்டு கிடைச்சிட்டு. இப்படி கிடைக்கிறதுனால ஜனங்களும் வந்து காலையிலேருந்து நின்று அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை என்ன செய்ய வேண்டாம், வீணாக்க வேண்டாம். இங்கே நிற்கிற அல்லது நியாயம் பண்ணுகிறவர்களுக்கும் அதிக நேரத்தை கொடுத்து தங்களுடைய நேரங்களையும் தங்களுடைய பலனையும் என்ன செய்ய வேண்டாம், விரயம் பண்ண வேண்டாம். அதே போல தான் நாமும் ஒவ்வொரு காரியங்களை நாம் செய்யும்போது எல்லாருக்கும் நன்மை உண்டாகும்படியாக செயல்படுவதற்கும், எல்லாருக்கும் நன்மை உண்டாகும்படியாக நாம் சிந்திப்பதற்கும் தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். அதான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12லிருந்து 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் எல்லாருக்கும் பற்பல டேலண்ட்ஸை தந்திருக்கிறார், பற்பல வரங்களை தந்திருக்கிறார், பற்பல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்மளுடைய சமுதாயத்தை, திருச்சபையை, நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற உறவிலே ஒருவரை ஒருவர் கட்டும்படியாக தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவருக்கு ஞானத்தை தந்திருக்கிறார், ஒருவருக்கு ஆஸ்தியை தந்திருக்கிறார், ஒருவருக்கு அழகை தந்திருக்கிறார், ஒருவருக்கு பல விதமான தாளந்துகளை தந்திருக்கிறார். இந்த தாளந்துகளை கொண்டு நான் சிறந்தவன், நீ சிறந்தவன் என்று கூறும்படியாக அல்ல, நாம் எல்லாரும் சிறந்து எப்படியாக வளர முடியும் என்கிறதை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கும்போது நம்ம தான் முதல்ல என்ன செய்வோம், எனக்கு என்ன நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது தான் முதல்ல என்ன செய்வோம், வைப்போம். அப்படிதானே? 4:30 மணி ஆராதனை அடுத்த வாரத்துலேருந்து மாற்றிடுவோம், காலையில் 7 மணிக்கு வைப்போம். நடக்குமா? காலையில் எத்தனை மணிக்கு வைப்போம்?
நான் சும்மா தான் சொல்கிறேன்னு அப்புறம் சீரியஸாக நினச்சிடாதீங்க. 7 மணிக்கு வச்சா நடக்குமா? எனக்கு நடக்கும். உங்களுக்கு நடக்குமா? உங்களுக்கு நடக்குமா? சிலருக்கு நடக்கும். சிலருக்கு நடக்குமா? இல்லை. ஒவ்வொரு காரியங்களை நம்ம பேசிக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளான அன்புக்குள்ளாக நாம் ஒவ்வொரு காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது எல்லாருக்கும் நன்மை உண்டாகும்படியாக அநேக காரியங்களை நாம் என்ன செய்யலாம்? முடிவு செய்யலாம். அப்படி செய்யும்போது தேவனுடைய நாமம் என்ன செய்கிறதாக இருக்கிறது? மகிமைப்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சமீபத்தில் தான் ஒரு திருச்சபையில் ஏஜிஎம் என்ன செஞ்சிச்சு நடந்துச்சு. ஏஜிஎம் நடக்கும்போது ஒருத்தங்க கமிட்டிக்குள்ளாக வரணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஃபார்ம் எழுதி என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அப்போது அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த வருஷம் உங்களை கமிட்டியில் எடுக்கிறது கொஞ்சம் என்னது கஷ்டம்தான். இந்த டேர்ம் போட்டோம், அடுத்த டேர்மில் என்ன செய்வோம் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவோம். இந்த டேர்மில் எடுக்கலைன்னா நான் சினாடு வேறு என்ன செய்வேன்? இந்த டேர்மில் எடுக்கலைன்னா நான் எங்கே போவேன்? நான் சினாடுக்கு போவேன், நான் டெல்லிக்கு போவேன். எனக்கு கமிட்டியில் என்ன தெரியல. இல்லை எல்லாருடைய நலனை என்ன செஞ்சுக்கிடும். ஏன்னா ஏற்கனவே போன வருஷத்தில் தந்திருக்கிறவங்களே இப்போ தான் என்ன செய்கிறோம், சேர்க்குறோம். கொஞ்சம் டைம் என்ன செய்யும் ஆகும். ஆகவே கொஞ்சம் என்ன செய்யுங்க, பொறுமையோடு இருங்க, கொஞ்சம் என்ன செய்யுங்க, காத்துருங்க. அப்படி நாம் செய்யும்போது நம்மளுடைய சமுதாயம் என்ன செய்கிறதாக இருக்கிறது? நம்மளுடைய குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம். சிலருக்கு நல்ல பாட தெரியும், சிலருக்கு நல்ல கவிதைகள் எழுத தெரியும், சிலர் நல்ல படிப்பில் என்ன செய்வாங்க, உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. சிலர் கையின் பிரயாசம், சின்ன உத்தியோகத்தில் தான் இருப்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, ஆனால் பெரிய நிலைமையில் என்ன செஞ்சுருவாங்க, வந்துடுவாங்க. ஒருத்தரை தட்டி கொடுத்து நல்ல மேலே வான்ட்டு சொல்கிறதுக்கு பதிலாக எப்போண்டா கீழே விழுவான் அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டு இருப்போம். அதனால குடும்பமும் வளர்றதில்ல, சமுதாயமும் என்ன செய்யறதில்ல, வளர்றதில்ல, திருச்சபை என்ன செய்யறதில்ல, வளராமல் போகிறதாக இருக்கிறது. உண்மையிலே ஆர் வி த ஸ்டீவர்ட்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறதை கேட்பதற்கு தான், சிந்திப்பதற்கு தான் தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். தேவன் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு கடமைகளை கொடுத்திருக்கிறார், பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், ஆஸ்திகளை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்திருக்கும் போது நாம் இதை எல்லாவற்றையும் எப்படியாக உபயோகப்படுத்துகிறோம்? How are we spending our time? How are we spending our energy? நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொறுப்புகளை நாம் எப்படி பங்கிட்டு செய்கிறவர்களாக இருக்கிறோம்? எப்படியாக நாம் சமுதாய சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம்? வாட் ஆர் வி டூயிங் ஃபார் த கம்யூனிட்டி? நாம் எல்லாருக்காகவும் நாம் எப்படியாக செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்கிறதை சிந்தித்து பார்ப்பதற்கே தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகம், இந்த பூமி எல்லாமே யாருக்கு சொந்தமானது? நாம் யாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்னது? இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்கு, நாம் செயல்படுவதற்கு தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனிதன் இடத்துல வாட் இஸ் ஸ்டீவர்ட்ஷிப் ஆல் அபவுட் அப்படின்ட்டு சொல்லும்போது அவர் கூறுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஸ்டீவர்ட்ஷிப் இஸ் ஆல் அபவுட் டூ ஆல் யூ கேன், டூ ஆல் த குட் யூ கேன், பை ஆல் த மீன்ஸ் யூ கேன், இன் ஆல் த வேஸ் யூ கேன், in all the places you can, to all the people you can, as long as you ever can. அப்படின்னா என்ன அர்த்தமாயிட்டு? ஜான் வெஸ்லிட்ட கேட்கும்போது உக்ரானத்துவம் என்றால் என்ன என்றால், எல்லாவற்றையும் என்ன செய், நன்றாக என்ன செய், ஒரு நல்ல முறையையும் ஒரு நல்ல சிந்தையை கொண்டு என்ன செய். இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நீ செய்யும்போது எல்லா நேரங்களிலும் அதை என்ன செய். எங்கெங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கோ அங்கங்கே என்ன செய். எல்லா மனிதர்களுக்கும் நன்மை என்ன செய். உன்னால் முடியும் பரியந்தம். அதற்காகவே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். தேவனுடைய உக்ரானத்துவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். தொடர்ந்து உக்ரானத்துவர்களாக நாம் செயல்படுவோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நம்மளுடைய நேரங்கள், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகள், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் ஆண்டவருக்குள்ளாக நாம் பயன்படுத்துவோம். தேவன் நம்மை தொடர்ந்து என்ன செய்வாராக, வழி நடத்துவாராக. தேவன் நம்மை தொடர்ந்து என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. நாம் சிந்தித்து பார்த்து தொடர்ந்து நாம் செயல்படும் போது ஆண்டவருக்குள்ளாக இன்னும் வளரும்படியான வாய்ப்பை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த திருமண்டலத்தின் மூலமாக இந்த ஸ்டீவர்ட்ஷிப் சண்டே என்று என்ன செய்கிறோம், அனுசரிக்கிறவர்களாக இருக்கிறோம். கடந்த ஆண்டிலும் இதை போல ஒரு ஞாயிறு என்ன செய்தோம், அனுசரித்தோம். இந்த ஸ்டீவர்ட்ஷிப் சண்டேல ஒரு ஸ்பெஷல் கவர் ஆஃபரிங் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கவர் ஆஃபரிங்கில் சேகரிக்கப்படுகிற காணிக்கையானது கடந்த வருடத்திலே நம்மளுடைய மிஷனரிகளுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக என்ன செய்யப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது. உதாரணமாக எல்லா சபைகளும் கொடுத்ததுனால மிஷனரிகளுடைய பிள்ளைகள் மாத்திரமல்லாமல் இன்னும் புதிய விசுவாசிகளாக வந்திருக்கிற பிள்ளைகளுடைய படிப்புக்காகவும் பயன்படுத்துவதற்கு தேவன் என்ன செய்தார், கிருபை செய்தார். இந்த ஆண்டிலையும் அதே போல பணித்தளத்தில் இருக்கிற மிஷனரிகளுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக பயன்படுத்துவதற்கு இந்த வருடங்களிலே அதிகமாக திட்டம் கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. பலவித பலவீனங்கள், பலவித சுகவீனங்களில் இருக்கிற இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ் ரீச் பண்ண முடியாத இருக்கிற பாமர ஜனங்கள் மத்தியிலே இந்த காணிக்கைகளானது பயன்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. காணிக்கை வேலையிலே உங்களுடைய உதாரணமான காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியங்களை தாங்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து தேவன் தாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நன்மைகளை நாம் அவருக்குள்ளாக பயன்படுத்துவதற்கு தேவன் நமக்கு நல்ல கிருபைகளையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.